வந்திருக்க நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவனாக கர்த்தர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி நீரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சத்தியமாயும் ஜீவனமாயும் வழியாய் இருந்து இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த விசேஷமாக இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நடைபெற இருக்கிறதான இந்த ஆராதனைக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த காலை வேலை ஆராதனையிலே இன்னும் அநேக துரிதமான ஆண்டவரே அப்பா நபர்களை தேவன் தாமே நீர் அழைத்து வருவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய பிரசன்னமும் எங்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன ஏக்கத்தோடு மன வேதனைகளோடு வந்திருக்கிறோம் என்பதை தேவனாக கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, எங்களுக்கு தேவையான உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்தி நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, போதகர் பிரசங்கிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, ஆராதனை பகுதி, வேதத்தை வாசிக்கிற பகுதி, அறிவிப்பு பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்கள், எங்களால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி நீரே எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. எந்த ஆண்டவரே டிஸ்டர்பன்ஸும், எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாதபடி தேவனாக கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சிந்தையை தேவன் தாமே ஒருமுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. செய்யப்படுற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட சபையிலே நீர் ஒழுங்கு செய்து கொடுத்த இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திற்காக நன்றி. இம்மட்டும் 3 வாரங்கள் கடக்க உதவி செய்திருக்கிறேன், நன்றி. இன்னும் மீதமுள்ள 2 வாரங்களையும் ஆண்டவரே எந்த தடைகளும் இல்லாமல் எல்லா சபையார் எல்லாரும் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்திலே நாங்கள் வந்து பங்கு பெற்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுவீராக ராஜா. அப்பா, நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, வர இருக்குதான உங்களுடைய தேவ பிள்ளைகளை தேவனாக கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலியமாக எங்கள் சபைக்கு நீர் சொல்ல இருக்கிற ஆண்டவரே வார்த்தைகளை நீர் ஆண்டவரே கொண்டு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்ய போற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. யாவரும் கரங்களை தட்டி எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது. அது காருண்யத்தால் வந்தது. ஆமென்.
பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு, உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம், உன்னதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. ஆமென். உண்மை அன்பு, உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு, உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது. அது இரட்சண்யத்தால் வந்தது. ஆமென். விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது. இரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீ தந்தது. இரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. 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 என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது.
இரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, இரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஆமென். கரங்களை தட்டி விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது. ஆமென். நம்முடைய தேவன் விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாடலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். ஆமென். அவர் எப்பொழுதும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். ஆமென். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம்,
என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பதால். ஆமென். குறையே இல்லை. ஆமென். மூன்றாவது பாடலாக, அக்னியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம்
நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையால் புடமிட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்துவிட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து விட்டீர். ஆமென். இந்த வேளையில கூட ஆவியானவர்கள் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகிக்க போகிறார். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ, என் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். யாவரும் எழுந்திட்டு பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. அவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தும்படியான ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை எங்கள் சபை மக்களுக்கு தாங்கப்பா. நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கிருபை விலகாத கிருபை ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விலகாத கிருபையினால் ஆண்டவரே எங்களை நிறைத்திடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு இமை பொழுதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை விட்டு நீர் விலகாத தேவன் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒளிந்து போகாத உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல ஆண்டவரே. அப்பா, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. நீர் மறவாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. இன்னொரு முறை சொல்வோமா? உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை என் சபைய விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. ஆண்டவரே, உடைய கிருபையில் நாளைங்களால் நிலை நிற்க முடியாது சாமி. உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே எங்களை வாழ வைக்கும் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கும் ஈவு ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் எங்கள் சபை அலங்கரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரே, மண்ணான மனுஷன் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே, நாங்கள் குப்பை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குயவன் கையுள்ள களிமணுக்கு ஒப்பா எங்களை வனைத்திடுங்கப்பா. உம்முடைய இஷ்டத்தின் போல ஆண்டவரே எங்களை வனைத்திடுங்க சாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ, ஆண்டவரே உம்முடைய இஷ்டத்தின்படி எங்களை வனைத்திடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே.
எங்களுடைய தேவன் நீர் உன்னத தேவனாய் இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவர் உம்மோடு வாழணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படணும் சாமி. உம்மோடு இசைந்திருக்க ஆண்டவரே, உம்மோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பொய்யானதா இருக்கிறது சாமி. நிரந்தரமான நித்தியத்துக்கு ஆண்டவரே அப்பாவுடைய பரலோக மகிமைக்கென்று எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த பொய்யான வாழ்க்கையை நாங்கள் கலைத்து ஆண்டவரே நிஜமென்ற ஒரு வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல ஆண்டவரே உம்முடைய பரலோக மகிமைக்கென்று நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வாழ தெரியலையே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரே, பாவியாக எங்களை ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து இறங்கி வந்து தெரிந்து கொண்டீர் சாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்கவே
கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று, இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இன்னமும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு சாமி. அவர்களெல்லாம் ரட்சிப்படைய கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு கருவியாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு பெரியது சாமி. அப்படியாய் கூட ஆண்டவரே, இந்த உலக மனிதர்களை ஆண்டவரே இன்னுமாய் ரட்சிக்க கூடாத எத்தனையோ ஜன கூட்டங்கள் உண்டு சாமி. அத்தனை கூட்டத்தையும் ஆண்டவரே இந்த உலக மனிதர்களையும் ரட்சிக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரகம் குறுகி போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவான பாத்திரவான்களாய் கர்த்தர் இந்த நாளிலே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 40 நாள் உபவாச ஜெபங்களிலே அநேகரை நீர் இழுத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்களுக்காய் நாங்கள் பரிதபிக்க, அநேகருக்காய் நாங்கள் விண்ணப்பிக்க கர்த்தர் எங்கள் சபையையும் ஆண்டவரே சபை மக்களையும் எங்கள் போதகரையும் விசுவாசிகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் பாலுள்ள குழந்தைகளையும் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் சாமி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் சாமி. உம்முடைய மகிமைக்குள்ளாய் இன்னுமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட ஆண்டவரே தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் மூழ்கடிக்கப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 777. 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கலிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூரர் தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சேர்ந்து வாசிக்கலாம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நம் சபையிலே 40 நாட்கள் உபவாச ஜெபமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 2 நேரங்களாக இந்த ஜெபம் நடைபெற்று வருகின்றன. காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை 2 நேரங்களாக நடைபெற்று வருகின்றன. 3 வாரங்கள் கடந்து விட்டது. மீதம் 2 வாரங்கள் இந்த ஜெபம் நடைபெறும். இதுவரை பங்கு பெறாதவர்கள் நீங்கள் மீதமுள்ள நாட்களில் நீங்கள் கடந்து வந்து சபையிலே அந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக அழைக்கிறோம்.
நாளை திங்கட்கிழமை மாலை ஜெபத்திற்கு, செவ்வாய்க்கிழமை காலை மற்றும் மாலை ஜெபத்திற்கும் நம்ம சபையிலே விசேஷித்த பிரசங்கியார் பாஸ்டர் பிரென்ஸ்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே பேச இருக்கிறார்கள். சபையாருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லி நாளை மாலையும் செவ்வாய்க்கிழமை காலை மற்றும் மாலை 2 நேரங்களும் அவர் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பார்கள். நீங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாக அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி கஸ்தூரி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனது பள்ளியில் எனக்கான CL கேஷ் அமௌண்ட் வர வேண்டியதாக இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த அமௌண்ட் கிடைக்க உதவி செய்திருக்கிறார். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி அருள் ஜோதி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். சொந்த வீடு தேவைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம். ஜெபத்தை கேட்டு சொந்த நிலம் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் நீரூற்றால் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி பாஸ்டர்மா மூலம் தேவனாக கர்த்தர் என்னோடு பேசினார். தேவையான பணத்தையும் தேவன் சந்தித்தார். கர்த்தருக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக கவிதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுக்கு கண்வலி, பின் தலைவலி என்று வருத்தம் என்று கூறினார்கள். நான் வீட்டில் தண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். பின் 40 நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஆண்டவர் முழுமையாக என் மகளை குணமாக்கினார். குணம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி ஜானகி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் என்னால் திடீரென வாய் பேச முடியாமல் ஆகிவிட்டது. சபையிலே நடைபெற்று வருகிறதான இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு இதற்காக ஜெபித்தேன். தேவன் ஜெபத்தை கேட்டு எனக்கு வாய் பேச உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி. ஜெபித்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டர்மா சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி உமா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பதாக சொந்தமாக ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்பணமாக 12 லட்சம் கொடுத்திருந்தோம். ஆனால் குறித்த நேரத்தில் பேங்க் லோன் கிடைக்காததால் மீதமுள்ள தொகையை கொடுக்க முடியவில்லை. இதனால் அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டை கொடுக்க மறுத்துவிட்டார். மேலும் எங்களுக்காக அட்வான்ஸ் பணத்தையும் கொடுக்காமல் பிரச்சனைகள் செய்து வந்தார். இதனால் மிகுந்த வேதனையுடன் அந்த பணம் கிடைப்பதற்காக சபையிலே நடைபெற்று வருகிறதான 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டின் உரிமையாளரே ஃபோன் செய்து அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த இடத்திற்கு, இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்பாய் கேட்கிறோம். நம் சபையார் யாவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி இவர்களை நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் வரவேற்போம். உங்கள் கரங்களிலே விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே உங்கள் ஜெப தேவைகளை எழுதி எங்களிடம் கொடுத்து இந்த ஆராதனை முடிவிலே ஜெபித்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கிறோம். தேவனுக்காக கொடுக்கிற நேரம் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக கேட்கிறோம். எங்களை நேசிக்கிறான் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக, நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதித்த இந்த சம்பாரியத்தியம் ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் உமக்கென்று காணிக்கை மற்றும் தசமபாகங்களை செலுத்த வந்திருக்கிறோம். என் தேவனாக கர்த்தர் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க வந்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். ஏற்றுக்கொண்டு இதை நீர் ஆசீர்வதிக்கு ஆண்டவரே பல மடங்கு பெருக தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய தொழில் வியாபாரம் ஆண்டவர் உத்தியோகத்திலே உங்களுடைய ஆசீர்வாதமான கரம் தொடர்ந்து வருவதாக ராஜா. இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே அப்பா, பெருக்கத்தின் தேவன் எங்கள் வியாபாரத்தையும் ஆண்டவரை தொழிலையும் விருத்தியடைய செய்வீராக. செய்கிற வேளையிலே ஆண்டவரே ஒரு பதவி உயர்வு கிடைக்கட்டும், சம்பள உயர்வு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு கொடுத்து உதவுகிற கரங்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். எங்கள் பொருளாதார தேவைகளை தேவன் தாமே சந்திப்பீராக ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் செழித்திருப்பதை ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத ஜனங்கள் கண்டு உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம்.
சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா? மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா? சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை உயிர்த்து தந்தார். மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை உயிர்த்து தந்தார். கதறின குருடனின் கண்களை திறந்து, கதறின குருடனின் கண்களை திறந்து, வாழ்வை ஒளிமயமாக்கின தேவன், வாழ்வை ஒளிமயமாக்கின தேவன். சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? பன்னிரண்டு வருடம் படுக்கையில் கிடந்த பாதக ஸ்திரீயின் பாடதை போக்கின. 12 வருடம் படுக்கையில் கிடந்த பாதக ஸ்திரீயின் பாடதை போக்கின. பாடையில் சுமந்து வந்த பாதக செல்வனின், பாடையில் சுமந்து வந்த பாதக செல்வனின் பாடையை தொட்டு உயிருடன் எழுப்பினதை, பாடையை தொட்டு உயிருடன் எழுப்பினதை. சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொல்லாலாகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? உலகம் தாங்குமா? உலகம் தாங்குமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு ஒரு நாளும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த 40 நாள் ஜெபங்களிலே தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க செய்கிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தில் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள சாட்சிகளை நாம் கேட்டோம். இந்த சாட்சிகள் நமக்கு எல்லாம் எழும்பி நிற்கிறப்ப ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆன்லைனில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, நம்ம மத்தியிலே பாண்டிச்சேரியிலிருந்து தேவனால் பயன்படுத்தப்படுகிற சுவிசேஷகர் பிரைஸ்லின் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பார்கள். நாளைக்கு சாயங்காலம் மண்டே ஈவினிங் ஸ்பெஷல் மீட்டிங்கில் அந்த ப்ரேயரில் அவர் பேசுவார். செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 மணிக்கு வழக்கம் போல் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துலேயும் அவர்கள் பேசுவார்கள்.
அப்படி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3 வேளையும் கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வர போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, இந்த கூடுகையில் நீங்கள் 3 பிரசங்கத்திலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து இந்த 40 நாள் ஜெபம் தடையில்லாமல் நடைபெறும். சனிக்கிழமை மட்டும் சாயங்காலத்தில் ஜெபம் இருக்காது. மிச்சம் எல்லா நாட்களிலும் 2 நேரமும் நம்மத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க? ஜெபத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். வரீங்களா ஜெபத்துக்கு? கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா? பிரயோஜனமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவே எங்களோடு நீர் பேசும். ஆவியானவர் எங்க இருக்கிறீரோ அங்க விடுதலை. உங்கள் நிலைமை அவர் நன்றாய் புரிந்திருக்கிற தேவன். பின்பும் வெறுக்காதவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போ அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போ அன்பை இன்னும் காணவில்லை. நம்மை தேடி வந்த நேசர் ஆருயிர் இயேசுவே, அவருடைய அன்பு உண்மை உள்ள அன்பு, மாறாத அன்பு. எத்தனை பேர் அந்த அன்புக்கு நன்றி சொல்றீங்க? நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க, எல்லாரும் சொல்லாமா? நேசித்தவர் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, தவறில் புலம்பை இன்னும் காணவில்லை. வெளியேற பெற்ற அன்புக்காக இந்த காலை நேரத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடும் என்னோடும் நீர் பேச வேண்டும். உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மணி 8:50 ஆகிறது, 8:45 ஆகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், யாரும் சோர்வாக இருக்க வேணாம். தூக்கு கலக்கத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேனே வரலையே, அதுலேயே தோத்தன. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். நேசிக்கிறனால தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு தேவன் நம்மையில் அன்பாய் இருக்கிறார். நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். நிறைய பேட்ட நம்முடைய நிலைமையை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஐயோ அவங்க அவளை புரிய வைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிற ஆண்டவர். உங்களுடைய நிலைமையை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர். நிறைய பேர் ஆமீன் சொல்றீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் என்னை நன்றாய் புரிந்திருக்கிறார். என்னுடைய நிலைமை அவருக்கு நன்றாய் தெரியும். எனக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய அற்புதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சொன்னால் புரியுமா, சொன்னால் புரியுமா. ஆண்டவர் சொன்ன அற்புதத்தெல்லாம் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். செஞ்ச அற்புதத்தை என்ன பண்ணிட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் பேசலாம், ரொம்ப நாள் கணக்கா பேச முடியும். பைபிள சொன்ன அற்புதம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மை. யோபு சொல்லுகிறான், இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் அவரிடத்தில் எனக்கு உண்டு. ஆமென். அவரோட நன்மையை செஞ்சு நிறுத்துறவர் இல்லை, நம்முடைய கடைசி மூச்சு வரலையும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவரிடத்தில் இப்படிப்பட்டவைகள் அநேகம் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். ஆமென். மார்க் 14 நம்ம வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கெத்செமனே தோட்டத்தை ஏற்கனவே படிச்சிட்டோம், வெள்ளிக்கிழமை படித்தோம். திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். 14ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 பேரை கர்த்தர் அழைக்கிறார். அவங்களோட ஜெபம் பண்ண 12 சீஷர்கள் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு 3 பேரை என் கூட ப்ரேயர் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியும் அவர் பல பாடுகளை அடைய போகிறார். சிலுவைக்கு போகிறது முன்பதாக இயேசுவுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டது. எனவே 3 சீஷர்களை அவர் ஜெபிக்க கூப்பிடுறார். யார் அந்த 3 பேரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 12 சீஷர்ல இந்த 3 பேரை ஆண்டவர் அழைத்து அவரிடத்துல சொல்லுகிறார், எனக்காக ஜெபியுங்கள். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார். ஆமென். இயேசு இந்த பூமியில வாழும்போது 100க்கு 100% மனிதனாகவும் 100க்கு 100% தேவனாகவும் அவர் இருந்தார். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிது. ஆமென். இது ஆண்டவர் தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், ஆவியானதான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அவரு அப்படி அந்த சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையிலே இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு 3 பேர் தேவைப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த காலை நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜெபிப்பதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சபைக்காக நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கே 3 பேரோட நமக்கு ஆட்கள் வேணுமா வேணாமா? நமக்கு நம்மளே ஜெபிச்சுக்கிறோம், நல்லது. நம்ம ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட நம்ம பேசுறது தான் ஜெபம், அதெல்லாம் கரெக்ட். இருந்தாலும் நமக்காக ஜெபிக்க ஒரு சில பேர் நமக்கு கொஞ்சம் பேர் அப்படியே இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். அல்லேலூயா. நமக்காக ஜெபிக்க கொஞ்சம் பேர் என்ன நமக்கு தேவை. அல்லேலூயா. உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க, நான், நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தில் கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த ஜெபங்கள், அந்த சாட்சி கேள்விப்படும் போது ஜெபத்துக்கு வரவங்க நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபித்தோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தருகிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலும் நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்க போகிறோம். இங்க ஒரு அருமையான சம்பவத்தை ஆவியான் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் ரொம்ப கீனா நீங்க அப்சர்வ் பண்ணும். படிக்க தெரியாதவங்க நல்லா நீங்க கவனிக்கணும். படிக்க தெரிந்தவர்கள் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பைபிள் வச்சிருந்த பைபிள் நீங்க திறந்து என்னோட ஃபாலோ பண்ணலாம். பைபிள் இல்லாதவங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்கிரீன்ல என்னோட பார்த்து நீங்க வேதத்தை வாசிக்க போகிறீர்கள். வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 55வது பக்கம். வாசிக்கலாமா? அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால், அவருடைய பேர் யார்? அந்த அவர்
அல்லேலூயா. இயேசுவுடைய பெயர் பிரசித்தமானபடினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகியால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனைப் போல் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபோது, அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது, யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவளை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அவளிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், அவள் நிலத்தால் என்ன வேணா செய்யலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் அனுமதிக்காம தேவனுடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் என்னென்ன காரியங்களை செய்தாலும் அது நம்மை ஒருபோதும் சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஒரு நாளை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? என்ன கொஞ்சம் பேர் டவுட்டா ஆமென் சொல்ற. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பின் வளையத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கண்ணின் மணியை போல கர்த்தர் நம்மை இதுவரை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த மார்ச் 15 தேதி வரைக்கும் அவருடைய கிருபை என்னை பாதுகாத்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோட, நன்றி நிறைந்த இருதயத்தோட, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். யோவான் யாருக்கும் பயப்படாத கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன். ஆமென். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவர் என்ன பண்றாரு? சத்தியத்தை சொல்லுகிறார், உண்மையை சொல்லுகிறார். இந்த ஏரோது என்று சொல்லும்போது பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் 4 ஏரோதுகளை குறித்து வாசிக்கிறோம். முதல் ஏரோது, அவர் என்ன பண்ணாருன்னா, இயேசு பிறந்தப்ப அவரோடு கூட பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய சொன்ன அந்த ஏரோது வேறு. அவருக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அதில் 4வது மனைவியுடைய மகனை குறித்து தான் இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஏரோது பண்ண வேலை என்னன்னா, ஏரோதுடைய சகோதரன் ஒருவன் இருந்தான். அந்த சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாய் அவன் மாற்றிக்கொண்டான். அவன் நினைச்சா, நம்ம ராஜா தானே, நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மளை யார் கேட்க முடியும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு பேசினார். யோவான் ஸ்நானகன் மூலியமாய் அவன் ராஜாவுக்கு பயப்படவில்லை, ஆண்டவருக்கு பயந்து அந்த வார்த்தைகளை சொன்னான். நீ செய்வது நியாயமல்ல என்று சொன்ன பொழுது அவன், ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் இரக்கம் இருந்துச்சு. கீழே அடுத்த வசனம் ஏன் நம்ம வாசிக்க போறோம். அது என்னவென்றால், யோவான் நீதியும் 20வது வசனம், கொஞ்சம் எல்லாமே படிக்கல சத்தமா. அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். இதுதான் ஏரோதோட நிலைமை. அவன் ரொம்ப யோவானை குறித்து அவன் பயந்தான். இந்த தீர்க்கதரிசி உண்மையாலுமே கடவுளுடைய பிள்ளை என்று அவன் அறிந்தான், அவன் தெரிந்து வைத்திருந்தான். அவருடைய ஆலோசனையின்படி சில முக்கியமான முடிவுகளை யோவானுடைய வார்த்தையின்படி எடுக்கிறான். ஆனா என்ன இருந்தாலும் அவனுக்கு என்ன கஷ்டம், இவன் என்னதான் இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய தப்ப சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எதையும் தப்ப சொன்னா யாருக்குமே
அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதே தான். தோத்திரம். அல்லேலூயா. யாருக்காவது பிடிக்குமா? என் தப்பை என்கிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்யற தப்பு நமக்கு தெரியாது, யாராவது ஒருத்தர் நமக்கு சொன்னாதான் தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யோவானை கொண்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்ணான்? அவருக்கு ரொம்ப பயந்து அவருடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப விருப்பத்தோட கேட்டனால அல்லேலூயா ஆமேன்லாம் சொல்லியிருப்பான் ஒருவேளை, யோவான் பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டு. அதனால அவரை கொலை பண்ற அளவுக்கு அவன் போகல. ஆனா அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்களே, ரொம்ப சூப்பரான ஆளு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க 19 வாசிக்கிறோம், அவள் சதி நினைத்து அவளுக்குள்ளே கசப்பு வந்து எப்படியாவது இந்த யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். 21 வாசிக்கலாம். என்ன நடக்குதுன்னா, பின்பு சமயம் வாய்த்தது. நிறைய பேர் தப்பு பண்ணாத காரணம் என்ன? சமயம் வாய்க்கல. பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்மநாள்னா பிறந்த நாள், தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளும் கலிலேய நாட்டில் உள்ள பிரதான மனுஷருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு பெரிய விருந்து பண்றார். யாரு? ஏரோது ராஜா. பயங்கரமான பார்ட்டி. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து, 22 வசனம் வாசிக்கிறேன், வந்து நடனம் பண்ணி ஏரோதையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் என்னது? இது யார் சொல்லுவா? ஆண்டவர் தான் சொல்லுவா. நீ என்னிடத்தில் எதை கேட்டான். ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு? நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். தோத்திரம். அல்லேலூயா. என்ன நடந்துகிட்டு இருக்கு? பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. என்ன பார்ட்டி? எல்லாம் மாதிரி ஆக்குறீங்க. அல்லேலூயா. பார்ட்டினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பார்ட்டி நடக்குது? பர்த்டே பார்ட்டி நடக்குது. யாருக்கு? ஏரோதோட பர்த்டே பார்ட்டி. அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆட சொல்றாங்க. பார்ட்டினாவே என்ன இருக்கும்? இது டான்ஸ். எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காரு ஏரோது. சாதாரணமான ஆள் அல்ல. இப்ப எப்படி இருக்கிறாரு? கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. யாராவது டான்ஸ் ஆடினா என் ராஜ்யத்துல பாதி தரும் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்ப ஏதோ சம்திங் உள்ள போயிருக்கு. தோத்தல்லேலூய். பாருங்க, அவன் சொன்ன உடனே என்ன பண்றான்? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அவன் டான்ஸ், ஏதாவது பிரைஸ் கொடுக்க சொல்லலாம். நான் என் ராஜ்யத்துல பாதினாலும் உனக்கு நான் தந்துறேன்னு சொல்லி சொல்ல மட்டும் இல்லை, ஆணையிட்டு கொடுக்குறான். அது பத்தாது, நீ என்ன வேணா கேளுன்றான். ஆடினது யாரு? ஒரு சின்ன பொண்ணு, 13-14 வயசு பொண்ணு. அவளுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. நீ என்னிடத்தில் அது வாசிச்சோம். 24 வசனம். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின் இடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவின் இடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்திலே யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு ராஜா மிகுந்த துக்கம் அடைந்து, ஆகிலும் ஆணையிட்டது நிமித்தமும் கூட பந்தியத்தோட நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினாள். அந்தபடியே அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தான். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த ஏரோதனுடைய மனைவி ஏரோதியாள் என்ன செய்கிறாள்? இந்த குழந்தைய டான்ஸ் ஆட வச்சு, இந்த டைம்ல என்ன வேணும்னு ராஜா கேட்ட உடனே இதுதான் கரெக்டான டைம். சாதாரண நேரத்தில் போய்
நான் கண்டிப்பா பிலீவ் பண்றேன், அவன் சும்மா அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பா, அவனை எப்படியாவது கொலை பண்ணிருங்க. இருந்தாலும் கர்த்தருடைய நேரம் வரவில்லை. அது மாத்திரமல்ல, ஏரோதுக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது. கொலை பண்ண வாய்ப்பில்லை. என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்குள்ளே இப்ப என்ன வந்திருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து கசப்பு வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்பது நல்லது, கர்த்தரை ஆராதிப்பது நல்லது. ஆனால் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கசப்பு ஒரு தடையாய் வந்துவிடக் கூடாது. கசப்பு வந்தா என்னென்ன காரியங்களை செய்யும் தெரியுமா? முதலாவது சொல்லுகிறேன், கசப்பு நம்மை ஆளுகை செய்துவிடும். சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் காரியங்களை பேசும்போது, சில காரியங்களை செய்யும் போது நம்முடைய இருதயம் கசக்கப்படுகிறது. உண்மைதான், நாம் கவலைப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் நமக்குள்ளே கசப்பு அது வளர்ந்து விடக்கூடாது. கசப்பு நம்மளை என்ன பண்ணிரு? டாமினேட்ஸ். அது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. இரண்டாவது வாசிக்கிறோம், யோபு 21:25 நாம் வாசிக்கும் போது இங்கே அருமையாக இந்த கசப்பு செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? யோபு 21:25 வேறு ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோடு சாகிறான். உங்களுடைய சந்தோஷத்தை இந்த கசப்பு அது எடுத்து போட்டு விடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? யார் மேலேயா நமக்கு கசப்பு இருந்தா உங்கள் சந்தோஷத்தை அது கெடுத்து விடும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அது தடை செய்கிறது. மூன்றாவது, இந்த கசப்பு ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே கசப்பு வரும்போது அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அவனை தீட்டுப்படுத்துகிறது. ஒரு மனுஷனை பாவம் மட்டும் தீட்டுப்படுத்தாது, கசப்பும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:15 நாம் வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டிலே 310 பக்கம். வாசிக்கலாம். 12:15 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்கிரீன்ல பார்த்து வாசிங்க. எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலகம் உண்டாகிறதற்கும் ஆனால் அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்று வாசிக்கிறோம். கசப்பு உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு தொடர்புடையவர்களையும் அது தீட்டுப்படுத்தி விடும். எப்படி தீட்டுப்படுத்தும்? உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் ஏதாவது காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், முதலாவது நமக்குள்ள அந்த கசப்பு அது உருவாகி அது என்ன செய்கிறது? மற்றவர்களையும் பாதிக்கிறது. நமக்கு யார் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரதர், இந்த சகோதரன், இல்லை என் கணவன், என் மனைவி, என்னுடைய உறவினர் யாரோ ஒருத்தர் எனக்கு விரோதமா இந்த காரியங்களை எல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்கன்னு நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்றீங்களோ அவர்களும் உங்கள் மேல் இருக்கிற அன்பினாலே அவர்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். கசப்பு எல்லா இடத்திலும் முளைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோனா 2:8 நாம் இவைகளை வாசிக்கிறோம். யோனா 2:8 வாசிக்கலாமா? வாசிக்கலாம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். நீங்க சொன்ன இந்த கசப்பு என்ன ஆயிருன்னா எல்லா இடத்துலையும் அது பழுகி பெருகி அநேகருக்குள்ளே கலகம் உண்டாகிவிடும். மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையை அது தடுத்து போட்டு விடும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை தடை செய்வது எது? நாம் மற்றவர்கள் மேல் வைக்கிற கசப்பு. ஆமென். பழி வாங்கும் எண்ணம், இவைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இதை ஒரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை எல்லாம்
அவங்களாம் செஞ்சது ரைட் அப்படின்னு சொல்றதில்ல. அவங்க செய்தது தவறாய் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த கசப்பு, இந்த வைராக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது தடை செய்து விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்னா, நாம் மனதார அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப இல்ல ஏதோ மன்னிப்பு என்பது புதிய ஏற்பாடு கான்செப்ட் இல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? லேவிராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். லேவிராகமம் 19:18 வாசிக்கலாமே. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாம உங்க ஆசீர்வாதத்தை திருடுகிறதற்கு, இல்லைன்னா ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அநேக நேரம் இந்த கசப்பு உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியும் ஒரு மனுஷனை நீங்க உண்மையா மன்னிச்சிட்டீங்களா? உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள உண்மையா நீங்க மனதார மன்னிச்சிருக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் மன்னித்த ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறான காரியம் நடந்தா உங்க இருதயத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் வந்தால், நான் சொல்றேன், நீங்க அவங்கள உண்மையா மன்னிக்கல. எப்படி மன்னிக்கணுமா? தேவன் உங்களை மன்னித்தது போல. கொலோசியர்ல வாசிக்கிறோம், தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக மன்னிக்காத பட்சத்தில் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஆமென். புதிய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் நமக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனையை வாசிக்கலாம். 267ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாமா? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:31 புதிய ஏற்பாட்டில் 267ஆம் பக்கம் வாசிக்கலாமா? சகல விதமான, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சகல விதமான கசப்பு, ஆமென், கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின் பிரகாரமாக நமக்கு தவறு செய்தவர்களை மன்னிப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அன்பை அவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் கேட்கும்போது, ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது உண்மையா மன்னிக்க முடியலன்னா இந்த காலை நேரத்தை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, அவங்கள முழுமையா நான் மன்னிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தடையா இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரிலீஸ் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, மன்னிப்பை நாம் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் இடரல் ஆவீங்க. சொல்லி வாய முடிக்கல, உடனே பேதுரு சொன்னார், எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். சொன்னவர் அப்படிதான் இருந்தாரா? சேவல் 2 முறை கூவதற்கு முன்னாடி எத்தனை முறை மறுதளிப்ப? 3 முறை மறுதளிச்சாரா? 3 முறை தான் மறுதளிச்சார். மறுதளிக்கிறதுனா என்னது? இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. எத்தனை தடவை சொல்றாரு? 3 முறை ஒரே நைட்ல. யாருக்கிட்ட? வேலைக்காரிட்ட கூட தைரியமா சொல்ல முடியல, இயேசு எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அல்லேலூயா. ஆனா அதே பேதுருவை ஆண்டவர் கேட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. நமக்கு விரோதம், அட பாவி, இப்படிலாம் என்னை பத்தி பேசிட்டியே, என்னை பத்தி இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லல. மாறாக அவனை மனப்பூர்வமாய் மன்னித்து, அதே பேதுருவின் கையில ஒரு சபையுடைய முக்கியமான வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால்,
அந்த தேவனுடைய அன்பு இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்படட்டும். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த அன்பு எனக்கு தேவை? ஆமென். இந்த பாருங்க, அந்த ஏரோதியாள், அவருடைய பொண்ணு சின்ன பொண்ணு தான், 12 வயசு 13 வயசு பொண்ணு. அவ என்ன செய்யறா, அவருடைய வெறி, அவருடைய கசப்பு அதிகமானதுனாலே அந்த குழந்தையோட கையில எதை கொடுக்க சொல்றா? ஒரு மனுஷனுடைய தலை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு சின்ன குழந்தையோட கையில கொடுத்தா, அதை நேரடியா பார்த்தோன்னே எத்தனை நாள் அந்த குழந்தையுடைய தூக்கம் கெட்டிருக்குமோ தெரியாது, எவ்வளவு பெரிய மனநிலைமை பாதிப்பை உண்டாக்குமோ தெரியாது. கோபமும் மூர்க்கமும் கசப்பும் நமக்குள்ளே வளரும் போது நாம் செய்கிற காரியங்கள் கண்மூடித்தனமாயிருக்கும். அது நம்மையும் அழித்து விடும், நம்மோடு கூட இருக்கிறவங்களையும் அழித்து விடும். அதனால இன்னைக்கு நம்ம வாசித்த மாதிரி எந்த ஒரு துர்குணமும், கோபம், வைராக்கியம், இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் தூக்கி எறிந்து விட்டு, அல்லேலூயா, கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க ஆரம்பிப்போம். இந்த மன்னிப்புல தான் ஆசீர்வாதமே இருக்குது. உங்க ஆசீர்வாதம் மேல தான் இருக்குது. நீங்க அவங்கள மன்னிக்கிறனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்கள், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நிறைய நேரம் நம்ம பண்ற ஜெபம் ஏன் தெரியுமா கேட்கப்படல? ஏதோ இருதயத்தின் ஓரத்தில் யார் மேலேயோ இன்னும் அந்த கசப்பு இருந்தா, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யாரா இருந்தாலும் அவங்கள கசப்பு வைராக்கியத்தோடு வைக்கிறனால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, உங்களை தான் அது ரொம்ப பாதிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவர் என்னை மன்னிக்க என்னை பலப்படுத்தும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஏரோது பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கேட்டான். ஆனா நேரம் வரும்போது அவன் வைராக்கியமாய் நிற்கவில்லை. மாறாக யோவான் ஸ்நானகனை கொன்று போட்டு விட்டான். இன்னைக்கு நம்மளும் நேரம் வர வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக சில இடங்களில் வைராக்கியமாய் நிற்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க, அதுதான் முக்கியமான நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, hallelujah, 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 hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்த்து ஓ ஹல்லேலூயா, நெஞ்சம் உம்மை நினைத்து பார்க்கையில் பார்க்கையிலே தாகம் 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 என்று எனக்காயே நின்று, தாகம் தாகம் என்று எனக்காயே நின்று, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாய் எல்லா பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாக அன்பே அன்பே
என் உள்ளம் உடையோதப்பா. அவரை குத்துகிறவர்களையும் அவரை பரிகாசம் பண்ணினவர்களையும் சிலுவையில் இயேசுவை அறைந்தவர்களையும் அவர்களுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் சொல்றார், அப்பா பிதாவே இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார். அந்த ஒரு மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம் ஒருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் நான் பரிந்து பேச, மற்றவர்களுக்காய் நான் மன்னிப்பு கேட்க, மற்றவர்களை மன்னிக்க உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். எத்தனை பேர் கேட்டீங்க, ஆண்டவரே உங்க இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, மற்றவர்கள் மேல் நான் அன்பாய் இருக்க. என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினார்களோ அவர்களை மனப்பூர்வமாய் நான் மன்னிக்க விரும்புகிறேன். மன்னிக்கிறதுல செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம், அவங்க செஞ்சதை நீங்க சொல்லி சொல்லி காண்பித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களால் அவங்கள மன்னிக்க முடியாது. எப்படி ஒரு பெரிய மணியில ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கும், அந்த பெல் அடிச்சது தான். ஆனால் மறுபடியும் அந்த கயிறை பிடிச்சி நீங்க ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெல் சவுண்டு கம்மியே ஆகாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பெல்ல ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருந்தா அந்த பெல் சவுண்ட் என்ன பண்ணாது, குறையாது. நடந்துருச்சு, மறுபடியும் அந்த கயிறை நீங்க பிடிக்க கூடாது. மறுபடியும் பார்க்குறவங்கட்டெல்லாம் நான் இவன் இப்படிலாம் எனக்கு விரோதமா செஞ்சான், நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். மனதார இந்த காலை நேரத்துல இயேசுக்கு செஞ்சதை விட நமக்கு யாரும் பெரிய துரோகம் பண்ணல. உங்களுடைய உணர்வுகளை ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர். மனப்பூர்வமாய் மன்னிக்க, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க. ஒருவேளை அவங்களுடைய பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படி வைராக்கியமா இருந்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, அவங்க பேரை சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, எங்க பெரியப்பா சித்தப்பா யார் பேர் உங்களுக்கு வருதோ, உங்களை யார் கஷ்டப்படுத்தியிருக்காங்களோ, ரொம்ப உங்க இருதயத்தை யார் கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்களோ அவங்க பேரை ஒரு நிமிஷம் சொல்லி, அவங்க ரட்சிக்கப்படாதவங்கள அந்த ஆண்டவரே அவங்கள ரட்சிங்கன்னு சொல்லுங்க. இல்லை அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கள அந்த ஆண்டவரே மனதார அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களால சொல்ல முடியுதா? சொல்ல முடிஞ்சாதான் உங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மிடத்தில் அர்ப்பணித்து தங்களுடைய உண்மையான நிலைமை உம்மிடத்தில் சொன்ன ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன காரியங்களுக்காக உம்மை தேடி வந்தார்களோ அந்த தேவைகளை இயேசுவின் நாமத்தில் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறேன். விசேஷமாய் புதிதாய் வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நதி அளவாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். சபையின் தேவை சபையிலிருந்தே சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அற்புதமாய் கர்த்தரை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானமும் சுகமும் வர வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.